வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இலங்கை வடக்கு கிழக்கு பகுதி ஒரு அரசியல் களத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி பிரச்சாரங்கள் வேகம் கட்டி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கூட்டணிகளையும் கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் சார்ந்தவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் இந்த பிரச்சாரம் வேகம் கட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் பல விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. குறிப்பாக ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் எடுத்து வைத்த சில கருத்துக்களை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது. ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் இன்று வேட்பாளரை மையப்படுத்தி பேசுகின்ற கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது சில கருத்துக்களை அவர் பதிவிட்டிருந்தார். குறிப்பாக தமிழர் பகுதியில் இதுவரை இல்லாத ஒரு மாற்றம் பாராளுமன்ற தேர்தலிலே நடந்திருந்தது. பாராளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிக்கு அவர்கள் வாக்களித்து தேசிய கட்சியை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருந்தார்கள். 3 இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. தமிழ் கட்சிகளுக்கு இணையாக தேசிய கட்சிக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருந்த விடயம் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் பார்க்க முடிகின்றது. தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த தேசிய கட்சி தமிழர் விடயத்தில் ஒரு மாற்றத்தை கட்டி அமைப்பதற்கான களத்தை எடுக்கும் என்கின்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் முன்வந்து வாக்குகளை பதிவு செய்திருந்தார்கள். ஒற்றை குடியாட்சிக்குள் தமிழர்களுடைய உரிமைகள் இல்லாத ஒரு அடக்க நிலையை கொண்டு வருவதற்கான முயற்சியைத்தான் ஒவ்வொரு தேசிய கட்சிகளும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றன. அதை புரியாமல் இந்த ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கான விடிவை தந்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் சொந்தங்கள் அவர்களுக்கு வாக்களித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேசிய கட்சிகளை அங்கீகரிக்கக்கூடிய அந்த களம் ஒட்டுமொத்தமாக தமிழ் உணர்வுகளை பாதிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். 40,000 இயக்கத்தோழர்களை நாம் இழந்திருக்கின்றோம். அந்த தியாகங்கள் வழங்கியிருக்கக்கூடிய அந்த குருதிகள் நம்மளுடைய உணர்வுகளுக்காக அவர்கள் அந்த குருதிகளை வழங்கவில்லை. இந்த மண் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தங்களுடைய குருதிகளை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய கனவுகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் நம் மனதுக்குள் விதை போட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் தேசிய கட்சி நமக்கு விடிவு தரும் என்று ஒற்றை குடியாட்சிக்குள் நம்மை நாமே ஒடுக்கிக் கொள்வதும் அடக்கிக் கொள்வதும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய விடயம் ஏற்புடையதாக இல்லை என்று ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் குமரி இருக்கின்றார். அப்படி என்றால் வடக்கு கிழக்கு பகுதி தேசிய கட்சி நோக்கி நகர்ந்து விட்டதா? ஒட்டுமொத்தமாக தமிழ் கட்சி தலைவர்கள் மீது நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை நீடிக்கிறதா? இந்த தேர்தல் எதனை மையப்படுத்தி கூட்டணிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன போன்ற பல விடயங்கள் இங்கு கேள்விகளாக எழும்பி இருக்கின்றன. தற்பொழுது ஒரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. அனுரா அவர்களுடைய கட்சியின் செயல்பாடு. இலங்கையில் ஒட்டுமொத்தமாக உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுகின்றது. ஆனால் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தென்னிலங்கையில் காட்டாத ஒரு ஆர்வத்தை அல்லது மற்ற பகுதிகளில் காட்டாத ஒரு ஆர்வத்தை அனுரா கட்சியினர் தமிழர் பகுதியில் காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். எப்படியாவது உள்ளூராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் நாம் பிடித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுடைய மனதிலே இருக்கின்றது. அதை அவர்கள் செயல்பாடுகளாக எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். இந்த தேர்தலில் தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்கையும் நாம் வாரி எடுத்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய விடயம் மிக தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது. அவர்களை பொறுத்தமட்டில் எதற்காக உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி குறிப்பாக தமிழர் பகுதியில் தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற கேள்வி எழும்புகிறது. அந்த கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது பல விடயங்களில் உள்ளூராட்சியை சார்ந்த பல விடயங்களில் அனுமதிகள் கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை அந்த உள்ளூராட்சி கட்டமைப்பு வைத்திருக்கின்றது. எனவே அந்த கட்டமைப்பை தங்கள் கைக்குள் எடுத்துக்கொண்டால் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல சலுகைகளை தடுத்து விடுவதற்கான களங்களை எடுப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்று அனுரா கட்சியினர் சிந்திக்கின்றார்களா
என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இதற்கான விடை நாம் அறியவில்லை. அது காலம் போகின்ற பொழுது அது நமக்கு தெரியக்கூடும். இந்த சூழலில்தான் தேசிய கட்சிக்கு மக்கள் இவ்வளவு வாக்களித்து விட்டார்களே என்கின்ற நிலைப்பாடு தெரிந்து கொண்ட காரணத்தினால் கூட்டணிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு தமிழ் கட்சிகள் தள்ளப்பட்டன. எனவே தமிழ் தலைவர்கள் ஒன்று கூடி பேசினார்கள். நாம் பிரிந்து இருப்பதால் தானே தேசிய கட்சிக்கு இங்கு அங்கீகாரம் கிடைக்கிறது என்கின்ற கருத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் கூட்டணி அமைக்கக்கூடிய களங்களை கையில் எடுத்துக்கொண்டார்கள். அப்படித்தான் தமிழரசு கட்சி கூட்டணி களத்தை கையில் எடுத்திருக்கின்றது. இந்த கூட்டணி களத்தில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் தலைமையில் ஓர் அணி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஐயா சுமந்திரன் அவர்கள் தலைமையிலே ஓர் அணி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து பயணிக்கிறோம் என்கின்ற கருத்தை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டாலும் அவர்களுக்குள் பிளவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. ஆனால் 16 ஆண்டுகளாக 2009 பின்பு 16 ஆண்டுகளாக தமிழர்களுடைய பிரச்சனையில் எதனிலுமே முனைப்பு காட்டாமல் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர்களும் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்களும் இனி தங்களுக்கான விடிவை கொண்டு வருவார்களா என்கின்ற விடயத்தில் கேள்விகள் இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் மக்கள் மனதில் இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. பலர் இது சார்ந்த விமர்சனங்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களங்களையும் நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. அப்படியென்றால் இந்த கூட்டணிக்கான ஆதரவு பலம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்த கேள்வி எழும்புகிறதா என்றால் அது கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஆனால் மக்கள் மனநிலை என்ன கோணத்தில் இருக்கிறது என்பதை தேர்தல் முடிவுதான் சொல்லும். ஆனால் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்களும் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர்களும் இனியாவது மக்கள் விடயத்தில் அவர்கள் ஒரு தீவிர கவனம் செலுத்த வேண்டும். சிங்கள ஆட்சியாளர்களை குளிர்விப்பதை தவிர்த்துவிட்டு மக்கள் சார்ந்த விடயங்களில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் பரவலாகவே பேசப்படுகின்றன. அதுபோல கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களை சார்ந்த அணியினர் அவர்களை பொறுத்த மட்டில் ஒற்றை குடியாட்சிக்குள் எங்களுக்கான சமஷ்டி முறைமையில் தீர்வு வேண்டும் என்பதில் தெளிவாக பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே மக்கள் எங்களுக்கான களத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் அவர்கள் தீவிர கவனம் செலுத்தி இம்முறை அதற்கான வேட்பாளர்களை நிறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களை சார்ந்த அணியினர் மிக அதிகப்படியான வாக்குகளை பெறுவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. அதுபோல கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களுக்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய ஆதரவு நிலையும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் தையீட்டு விவகாரத்தை மையப்படுத்திய கேள்விகள் வைக்கப்பட்ட பொழுது தையீட்டு விவகாரத்திற்கும் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டிற்கும் எங்களுடைய நிலைப்பாட்டிற்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. அதில் நாங்கள் உடன்படவில்லை. ஆனால் இந்த தேர்தல் களத்தில் கஜேந்திரன் பொன்னம்பலம் அணியினர் வெற்றி பெற்றால்தான் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்படும் என்கின்ற விடயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் போட்டியிடாத தொகுதிகளில் எங்களுடைய வாக்குகளை கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களுடைய அணிகளுக்கு வாக்களிப்பதற்கு நாங்கள் பரிந்துரைத்திருக்கிறோம் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர்களும் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய பலத்தை விட கஜேந்திரன் பொன்னம்பலம் அணிக்கு மக்கள் பலம் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது. நீங்கள் எங்கு தேசிய கட்சிக்கு வாக்களித்து விடுவீர்களோ என்கின்ற பதபதைப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் அதை குறித்த கருத்துக்களை பதட்டத்தோடு பதிவு செய்திருக்கின்றார். தேர்தல் களம் எதை நோக்கி நகர இருக்கிறது என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.